வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 செக்ஷன் ஆஃப் பிஎன்எஸ் பார்ப்போம். ஏன்னா இந்த 6 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடாக ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் 6 செக்ஷன் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த செக்ஷன்ஸ் என்னென்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ நேற்று பார்த்தது பார்த்திங்கன்னா செக்ஷன் 311 அது எது பற்றி பேசுகிறாங்கன்னா ராபரி ஆர் டெக்காய்டி அப்படி பண்ணும்போது டெத்து இல்லைன்னா கிரீவியஸ் ஹர்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 311 கிரீவியஸ் ஹர்ட்டு இல்லைன்னா டெத்து எப்போனா ராபரி ஆர் டெக்காய்டி பண்ணும்போது. 312 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் வச்சுக்கிட்டு ராபரி ஆர் டெக்காய்டி பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து 312 கீழே பனிஷ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 313 வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் பிலாங்கிங் டு அ கேங் ஆஃப் ராபர்ஸ் ஆர் டெக்காய்டி. அந்த ராபரி இல்லைன்னா டெக்காய்டி பண்ணுற ஒரு கூட்டத்தில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னாவே 313 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது. 315 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி possessed by a deceased person at the time of his death. ஸோ இப்போ நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னா அப்போது என்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டியை அதை வந்து டிஸ்ஆனஸ்ட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்க அவங்களுக்கு மாற்றிக்கிறாங்க, அதான் மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா 315 கீழே பனிஷ் பண்ணுவாங்க. 317 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ அதில் நிறைய சப் கிளாஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு, அது ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நேற்று பார்த்த செக்ஷன்ஸ் 311, 12, 13, 14 ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். 316 அதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்துருக்கோம். 15 அண்டு 17 ரிலேட்டடாக. ஸோ இன்றைக்கி ஒரு 6 செக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 318 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ 318 ஆஃப் பிஎன்எஸ் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சீட்டிங்கை பற்றி சொல்கிறாங்க. சரி, நார்மலாக நம்ம சீட்டிங் சொல்லும் போதே 415, 420 அப்படி ரிலேட்டடாக சொல்லுவோம். ஸோ அந்த நார்மல் பேசும்போதே பார்த்தீங்கன்னா 420 அப்படின்னு சொன்னாவே சீட்டிங் ரிலேட்டடாக அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால தான் 415 டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக 420 சீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பிஎன்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா 318 சீட்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் கிளாஸில் சீட்டிங்கோட டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. அதான் ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 415, 417 அண்ட் 418 அண்ட் 20 இந்த சீட்டிங்கில் வந்து நிறைய இது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 318 கிளாஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டிங்கோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. 318 கிளாஸ் 2 அதில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங். அது ஜென்ரலாக பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அப் டு 3 years வரைக்கும் அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 318 கிளாஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா அது எது பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா சீட்டிங் வித் நாலேஜ் தட் wrongful loss may ensue to person whose interest offender is bound to protect. ஸோ என்னோடய வேலை அவரோட விஷயத்தை காப்பாற்றுறது என்னோடய வேலை. ஆனால் நானே அவரை ஏமாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் கிளாஸ் 3 சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு பர்சனை ஏமாற்றிடுறேன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து அப் டு 3 years வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் அந்த சீட்டிங்க்கு முன்னாடி என்னோடய வேலையே அவரோட ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அப்படின்னு இருக்கும்போது நான் அவரை சீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போது அப் டு 5 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா கிளாஸ் 4 இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா 420 சொன்ன விஷயம். அதாவது சீட்டிங் அண்டு டிஸ்ஆனஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன் அது ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது கிளாஸ் 4 பனிஷ்மெண்ட் அப் டு 7 years. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 yearsக்கான பனிஷ்மெண்ட், ஓகேங்களா, நார்மலாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அவங்களே வந்து அவங்கள ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா அப் டு 5 years வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா 420 டிஸ்கஸ் பண்ணது அந்த டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி சீட் பண்ணி டிஸ்ஆனஸ்ட்டாக அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அப் டு 7 years வரைக்கும் அதில் பனிஷ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 319 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் பை பர்சுனேஷன். இந்த பர்சுனேஷனுங்கிற டேர்ம் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் மாற்றம் அப்படிங்கிறது தான். இந்த 319ங்கிற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் 416 அண்ட் 419 அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து அப் டு 5 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 320 ஆஃப் பிஎன்எஸ். 320 ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னா டிஸ்ஆனஸ்ட் ஆர் fraudulent removal or concealment of property to prevent distribution among the creditors.
ஸோ கிரெடிட்டர்ஸ்க்கு போக வேண்டியதை நீங்கள் டிஸ்ஆனஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை கன்சீல் பண்ணிடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடன் வாங்கியிருக்கேன், பட் ஆனால் என் கடன் வாங்கியிருக்கேன், அப்போ வந்து கொடுக்கல. அப்போ என் ப்ராப்பர்ட்டியை வந்து மேபி அட்டாச் பண்ணி அந்த கடனை எடுத்துக்க முடியும் அவனா. பட் ஆனால் என் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதே நான் மறைச்சிட்டேன் அப்படின்னா அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 320 சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 421 அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 6 months, ஆனால் அப் டு 2 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 321 ஆஃப் பிஎன்எஸ், செக்ஷன் 321 ஆஃப் பிஎன்எஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃப்ராடன்ட்லி ப்ரிவென்டிங் டெப்ட் பீயிங் அவைலபிள் ஃபார் கிரெடிட்டர்ஸ். ஸோ திருப்பியும் அந்த கடன் ரிலேட்டடாக அங்கே வந்து ப்ராப்பர்ட்டியை மறைக்கிறது கன்சீல்மெண்ட் வந்து 320, கடன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிங் டெப்ட் பீயிங் அவைலபிள் ஃபார் கிரெடிட்டர் அது ரிலேட்டடாக சீட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2 years வரைக்கும் பனிஷ்மெண்ட். ஸோ இதை வந்து 321 ஆஃப் பிஎன்எஸ் வந்து எந்த செக்ஷனில் வந்து ஐபிசியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா 422 அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 322 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் ஆர் ஃப்ராடலண்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மென்ஸ்ரியா பற்றி சொல்கிறாங்க. அப்போ கோர்ட்டில் அந்த பர்டிகுலர் பர்சன் அட்வொகேட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா மென்ஸ்ரியா இருக்குது, அதுவும் டிஸ்ஆனஸ்ட் இல்லை ஃப்ராடலண்ட் வந்து அந்த இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறது மேண்டேட். அப்படி ப்ரூவ் பண்ணால் தான் அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்கதா நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இதில் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ரியா அண்ட் ஆக்டர்ஸ் ரேசர்னால் தான் அஃபென்ஸே கமிட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி டிஸ்ஆனஸ்ட் ஃப்ராடலண்ட் சொல்லலை அப்படின்னாலுமே மென்ஸ்ரியா ரிலேட்டடாக வந்து வி ஹவ் டு ப்ரூவ் இன் த கோர்ட். எப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாச்சுவில் மென்ஸ்ரியா தேவையில்லைன்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறாங்களோ அப்போ மட்டும் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. சப்போஸ் மென்ஷன் பண்ணலை இல்லை இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா then you have to prove in the court that மென்ஸ்ரியா இருக்குது, மென்ஸ்ரியா கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இங்கே ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ஆனஸ்ட் அண்ட் ஃப்ராடலண்ட் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி செக்ஷன் 322 ஆஃப் பிஎன்எஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் ஆர் ஃப்ராடலண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கண்டெய்னிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக, அதில் அந்த கன்சிடரேஷன் ரிலேட்டடாக அதில் ஏதாச்சும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மேபி வந்து 10 லட்சம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் போட்டுக்கிறது 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த மாதிரி கன்சிடரேஷன் ரிலேட்டடாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 3 years வரைக்கும் இருக்குது. இதே விஷயம் 322 ஆஃப் பிஎன்எஸ் வந்து ஐபிசியில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 423 ஐபிசி, ஓகேங்களா, அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 323 பிஎன்எஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் ஆர் ஃப்ராடுலண்ட் ரிமூவல் ஆர் கன்சீல்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிமூவ் பண்ணுறதோ இல்லைன்னா கன்சீல் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக அந்த டிஸ்ஆனஸ்ட்டோட அது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 3 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே ஐபிசியில் வந்து எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 424 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதனால தான் 318 ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஸோ சீட்டிங் மூலிமா பர்சனேஷன் 319, அதுக்கப்புறமா 320 21, 22, 23 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் ஆர் ஃப்ராடுலண்ட் மூலிமா ஒன்று ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக மறைக்கிறது, கிரெடிட்டருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டியை கிரெடிட்டர்லேருந்து மறைக்கிறது, இல்லாட்டினா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய கடனில் அதுலேருந்து சீட் பண்ணுறது கிரெடிட்டர்ஸ்லேருந்து. அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டீடில் கன்சிடரேஷன் ரிலேட்டடாக ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறைக்கிறது, இல்லைனா இருந்ததை ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா அது வந்து மறைக்கிறது ரிலேட்டடாக இருக்கிறது தான் செக்ஷன் 323 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 6 செக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோலையுமே இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாகவே பார்ப்போம். ஸோ தட் கனெக்டடாக ஒரு சாப்டர் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே சாப்டர் தான் வருது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன சாப்டர் கீழே தான் வருது. உங்களால் அந்த சாப்டர் நம்பர் ஞாபகம் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டினா உங்களோட நோட்ஸையோ இல்லைனா உங்கள் அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள். ஈவன் இந்த வீடியோலையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் வந்தோம், அங்கேயே வந்து அது மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ரீகால் எவ்வளோ வாட்டி பண்ணுறீங்களோ அவ்வளோ விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ 318 மேபி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஞாபகம் வந்துடும். பட் ஆனால் இந்த மாதிரி 321, 22, 23 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம படித்தா தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா ரெகுலராக அதை நிறையா பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.